சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, அதாவது சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறீங்கன்னு வைங்க. ரெண்டுமே பைபாஸ். ஆனால் சென்னை டு கிருஷ்ணகிரி பைபாஸில் கோர விபத்துக்கள் அதிகமாக நடக்கும். கோர விபத்துக்கள். அப்போ திருச்சி பைபாஸில் நடக்காதுன்னா நடக்கும். ஆனால் கம்பேரிங் வித் பெங்களூர் பைபாஸில் கிருஷ்ணகிரி டு சென்னை ரோட்டில் அதிகமாக விபத்து நடக்கும். ஆனால் நடக்கக்கூடிய விபத்துக்கள் என்ன மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தரக்கூடிய விபத்துகளாக இருக்கும். இது அனைத்துமே வாஸ்து தான். ஒரு ரயில்வே ட்ராக் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு மேற்குல ஓடும் பொழுது அது பிரச்சனையை தராது. இன்னைக்கும் கல்கத்தால ரயில்வே ட்ராக்லேயே குடும்பத்தை ஃபேமிலிஸை நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ரயில்வே ட்ராக்கில் கடையை போட்டு ட்ரெயின் வரும்போது எடுத்துப்பான், ட்ரெயின் போனதுக்கப்புறம் கடையை போடுவான். அப்போது அந்த ரயில்வே ட்ராக்கு ஒரு பிரிட்ஜு ஒரு சமீபத்தில் ஒரு அமைச்சர் மிகப்பெரிய அளவில் கைது செய்யப்பட்டார். காரணம் எந்த காலத்தில் நீ டாப்பில் இருக்கணும், எந்த காலத்தில் நீ டவுன் ஆகணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. நீ டவுன் ஆகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல போய் மாட்டுவேன். இல்லைன்னா உன் கடைக்கு வராது, அது பின்னாடி போயிடும், பிரிட்ஜு மேற்கில் போய் மாட்டிடும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. டிவைன் வுட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. ஆனா நம்ம கட்டக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் நம்மளுடைய வீட்டோட வாஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணியா இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்கக்கூடும். பக்கத்திலேயே ஒரு வீடு கட்டலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கலாம், இல்ல மெட்ரோ ஸ்டேஷனே கூட இருக்கலாம், பக்கத்துல ஒரு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம். இது கூட நம்மளுடைய வீட்டோட வாஸ்துவை பாதிக்குமா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கான விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 மேடம். சார், எப்பவுமே வாஸ்து குறித்த பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் நீங்க அற்புதமான ஒரு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. சந்தேகமே இதுதான், இப்ப நிறைய இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே மக்களுடைய வசதிக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மேல பறக்கக்கூடிய ட்ரெயின் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸா நிறைய இடங்கள்ல இருக்கு. சிலது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல நாமளே கண்கூடா பார்த்திருப்போம். ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இடம் நல்லா செழுமையா நல்ல வளர்ச்சியா இருக்கக்கூடிய இடமாவும், இன்னொரு பக்கம் அப்படி ஒன்றும் வளர்ந்து இருக்காது, ஏனே தெரியாது. அதுவும் சிட்டிக்குள்ளதான் இருக்கும், அது வளர்ந்து இருக்காது. இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் இருக்கிறதுனால நான் ஒரு வீடு வாங்குறேன், பக்கத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷனோ இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜோ இருந்ததுன்னா அது சாதகமா எனக்கு இல்ல பாதகமா? நிச்சயமா ரொம்ப ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாஸ்து. அதில் இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப யாருமே கவனிக்காத விஷயங்கள் இதெல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறீங்க, சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, அதாவது சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறீங்கன்னு வைங்க. ரெண்டுமே பைபாஸ். ஆனால் சென்னை டு கிருஷ்ணகிரி பைபாஸில் கோர விபத்துக்கள் அதிகமாக நடக்கும். கோர விபத்துக்கள். அப்போ திருச்சி பைபாஸில் நடக்காதுன்னா நடக்கும். ஆனால் கம்பேரிங் வித் பெங்களூர் பைபாஸில் கிருஷ்ணகிரி டு சென்னை ரோட்டில் அதிகமாக விபத்து நடக்கும். ஆனால் நடக்கக்கூடிய விபத்துக்களான என்ன மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தரக்கூடிய விபத்துகளாக இருக்கும். இது அனைத்துமே வாஸ்து தான். வடக்கிலிருந்து தெற்கே போகக்கூடிய சாலை, வடக்குல இருந்து தெற்கே NH45 வடக்கு டு தெற்கு. இப்போ வடக்கு டு தெற்கு ரோடு அப்படின்னும் பொழுது இந்த பைபாஸ்ல அமையக்கூடிய இடங்கள் அனைத்துமே மேற்கு கிழக்குகளாக அமையும். வடக்குல இருந்து தெற்கு போகுதுன்னா ஆமா, அந்த பைபாஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னா மேற்க பார்த்த பெட்ரோல் பங்கா இருக்கணும், இல்ல கிழக்கு பார்த்த பெட்ரோல் பங்கா தான் அமைய முடியும், வேற வாய்ப்பு கிடையாது. இப்ப அப்படியே நீங்க கிருஷ்ணகிரி பைபாஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், கிழக்கில இருந்து மேற்கு நோக்கி போற மாதிரி போகும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கா அமையும். ஒரு கம்பெனி, ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு கடனை. இப்போ வளர்ச்சின்னு பார்க்கும்போது NH45 இருக்கிற வளர்ச்சி நம்ம கிருஷ்ணகிரி பைபாஸ்ல இருக்காது. அப்போ இந்த NH45 இருக்கக்கூடிய ஒரு பணப்புழக்கங்கள் அங்க வியாபார ரீதியா இல்லை, நான் கம்பெனி ரீதியா இருக்கு.
இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னா, இரண்டுமே வாஸ்து தான் தீர்மானிக்கிறது. ஒரு சாலையில் நடக்கக்கூடிய விபத்து கூட வாஸ்து தான் காரணம் நான் சொல்ல முடியும். இப்போ தொப்பூர் தர்காய், தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லுவோம். தொப்பூர் கணவாய்ல அதிகமாக வந்து ஆக்சிடென்ட் ஆகும். காரணம்னா அது ஒரு மலைப்பகுதி. அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். டிரைவர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு இன்டர்வியூ வச்சு எக்ஸாம் எழுத வைப்பாங்க. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விபத்துக்கள் அனைத்துமே மேக்சிமம் லாரியாக தான் இருக்கும். லாரி காரை போய் இடிச்சது, லாரி அப்செட் ஆனதுன்னு சொல்லுவாங்க. இப்போது லாரி ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு நிச்சயமாக பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னு தெரியும். தெரியாமல் இல்லை. அப்பயே அந்த இடத்துல விபத்து நடக்கிறது. அதிக பாரம் ஏற்றிட்டு வந்ததுனால லைனிங் பிடிக்கல. இதெல்லாம் வந்து அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம பண்ணப்பா அந்த இடத்துல அந்த தொப்பூர் கணவாயில் வடமேற்கு எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரயில்வே ட்ராக் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு மேற்கில் ஓடும் பொழுது அது பிரச்சனையை தராது. இன்னைக்கும் கல்கத்தாவில் ரயில்வே ட்ராக்லேயே குடும்பத்தை ஃபேமிலிஸை நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ரயில்வே ட்ராக்கில் கடையை போட்டு ட்ரெயின் வரும்போது எடுத்துப்பான், ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கடையை போடுவான். அப்போது அந்த ரயில்வே ட்ராக்கு ஒரு பிரிட்ஜு ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு அமைச்சர் மிகப்பெரிய அளவில் கைது செய்யப்பட்டார். காரணம், அவர் வீட்டுக்கு கிழக்கிலே வடகிழக்கிலே ஒரு பிரிட்ஜு. அந்த இடத்துல போய் அவர் கை வைக்கிறார், அவர் மாட்டிக்கிறார். ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு ஹைவேஸில் வந்து அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜை கட்டுறான். அந்த ஹோட்டலுக்கு அது நார்த் ஈஸ்டாக வருது. அந்த ஹோட்டல் முடங்கி போய் கடன் ஆயிடுது. நான் சொல்வது அனைத்துமே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறோமே கண்டி. இப்படிலாம் இருக்கும்னு நம்ம பேசல. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சார், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன். அரசாங்கம் வந்து முன்னாடி பிரிட்ஜை கட்டிட்டாங்க. எனக்கு அது ஈஸ்டில் பிரிட்ஜ் வந்துச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய ரூல் படி கடைக்கு கிழக்கிலே ஒரு பாலம் வந்தால் அது தவறுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரியான கேள்வி தானே அது. நான் என்ன பண்ண முடியும்? நான் கடை வச்சு பல வருஷமாக இருக்கிறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு பிரிட்ஜ் கட்டி போட்டீங்க. இப்போ தப்புன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்னா? அதுதான் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னா, எந்த காலத்தில் நீ டாப்பில் இருக்கணும், எந்த காலத்தில் நீ டவுன் ஆகணுன்றது ஒரு கணக்கு இருக்கு. நீ டவுன் ஆகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல போய் மாட்டுவேன். இல்லைன்னா உன் கடைக்கு வராது, அது பின்னாடி போயிடும், பிரிட்ஜு மேற்கில் போய் மாட்டிடும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் ஈஸ்டில் பிரிட்ஜு செம்ம வியாபாரம், கொலை குத்துது, செம்ம வியாபாரம். இப்போ இது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் ஃபார்முலா ஒன்று தானே? ஆமாம். ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நம்ம மெப்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு சென்னையில், சானிட்டோரியம் மெப்ஸுக்கு பக்கத்தில் ஈஸ்டில் பிரிட்ஜு சரியான வியாபாரம் ஆகும். இதில் இருக்கக்கூடிய வாஸ்துவை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஏன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஈஸ்டில் பிரிட்ஜ் இருந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான், பிரிட்ஜ் இருந்து ஒருத்தன் தோக்குறான். அப்போ பிரிட்ஜ் இருக்கணும்னா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆனால் இருக்க அவன் ஜெயிக்கிறான். அது எப்படி? அதுதான் வாஸ்துவோடைய நுணுக்கமான உச்சகட்ட உண்மையை நுணுக்கத்தை நான் சொல்கிறேன். நம்மளுடைய வீடோ, அது ஹோட்டலோ, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நமக்கு கிழக்கில் பிரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருக்குன்னா நம்மளுடைய பாவகர்மாவையோ எதையோ நம்ம அனுபவிக்க போறோம். பிரச்சனையில மிகப்பெரிய அளவில் ஃபண்டு ரிலேட்டடான விஷயத்துல மாட்டிக்கும். அதில் எந்த விதமான மாற்றம். சரி, கிழக்குல பிரிட்ஜ் போனாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு வாஸ்து இருக்கு. அது என்னங்கிறத வரும் பதிவுகளை கட்டாயமாக சில விஷயங்களை நாம் டக்குன்னு எளிமையாக சொல்லும்போது அவர்கள் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, தமிழில் 2 சுழினாக்கு 3 சுழினா போட்டிங்கன்னா அர்த்தமே மாறிடும். சரிங்களா? மீக்கு மீ போட்டிங்கன்னா அர்த்தமே மாறிடும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நார்த் ஈஸ்டில் ஒருத்தனுக்கு பிரிட்ஜை வந்து அவன் ஜெயிக்கிறான்னு நம்ம சொல்லிட்டு வச்சுங்களேன், ஓ அப்போ பிரிட்ஜ் வந்தாலும் நம்ம நல்லா தான் இருப்போம் நினச்சி போய் அவன் மாட்டிக்கூடாது. அப்போது அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க தெளிவாயிடுவாங்க. உண்மை என்ன? ஈஸ்டில் பிரிட்ஜ் வரக்கூடாது, ஈஸ்டில் ரயில்வே ட்ராக் வரக்கூடாது. அதான் உண்மை. நீங்கள் எத்தனை ஊர் கிராமங்கள் வேணாலும் எடுத்துக்கங்க,
விஐபி வீட்லாம் எடுத்துக்கங்க. எந்த விஐபி வீட்னா ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்கா? ம். இல்லை விஐபி வீட்டுக்கு கிழக்கில் பிரிட்ஜோ ட்ரெயினோ ஓடுதா? அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயமா அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இருந்தாலும் இதுலயும் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவங்க இருக்காங்க. அதற்கான நிபுணத்துவம் என்னங்கிறத வரும் வீடியோல அது நம்ம வந்து ரொம்ப பார்க்கலாம். முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயம். அதை நான் சொல்லி புரிய வைப்பது நம்மளுடைய கடமை. நிச்சயமா. இப்ப பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வேறு சில விதமான கேள்விகள் இருக்கலாம். கேள்விகளை உங்க மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கட்டாயமா அதற்கான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா வாஸ்துவுடைய மிக நுட்பமான விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.